வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கோவிட் தொற்றுக்கான தடுப்பு மருந்து சென்றடைவதை உறுதி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட் தடுப்பூசி ஒத்திகை நாளை மறுநாள் மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் சில தளர்வுகளுடன் பொது ஊரடங்கு அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் என்று அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து சென்றடைவதை உறுதி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகளை காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், கோவிட்-19 காரணமாக நடப்பு ஆண்டு சவால்கள் நிறைந்ததாக இருந்தது என்றார். இதுபோன்ற சவாலான சூழ்நிலைகள் நம் நாட்டு மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் வாய்ப்புகளாக உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தன்னலம் பாராமல் பணியாற்றிய மருத்துவர்கள், மருத்துவம்சார் பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அனைத்து துறை முன்களப் பணியாளர்களுக்கும் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். இந்த கோவிட்-19 தடுப்புப் பணியின்போது உயிர்நீத்த முன்களப் பணியாளர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். கோவிட்-19 தொடர்பாக பல்வேறு வதந்திகள் பரப்பப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், சமூக வலைதளங்களில் இதுபோன்ற வதந்திகளை உறுதி செய்யாமல் பகிர வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். கோவிட்-19 தடுப்பு மருந்து தொடர்பாகவும் இதுபோன்ற வதந்திகள் பரப்பப்படக்கூடும் என்றும் சில வதந்திகள் ஏற்கனவே பரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய சுகாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு நாளை பிறக்க உள்ள புத்தாண்டில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் நாளை மறுநாள் கோவிட் தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2 தினங்களுக்கு முன் ஆந்திரா, அசாம், குஜராத், பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்களில் தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன், நாளை மறுநாள் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து மாநில தலைநகரங்களிலும் 3 அமர்வுகளாக இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தில் இந்த ஒத்திகை நடைபெற இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இதுவரைக்கும் நமக்கு முதல் நாள்லேருந்து இன்க்ளூடிங் அந்த யூகேலேருந்து பாசிட்டிவான ஒரே ஒரு கேஸ் தான் இதுவரைக்கும் பாசிட்டிவ் ஆயிருக்குங்க. என்ஐவி பூனேக்கு அனைத்து சாம்பிள்களும் அனுப்பப்பட்டுள்ளன. மற்றது எல்லாமே இன்னும் ஓட்டத்தில் தான் உள்ளது. பொதுமக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, WHO சீஃப் சயின்டிஸ்ட் எல்லாரோட கருத்தும் இப்போ நமக்கு சமுதாயத்தில் ஓரளவுக்கு நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஆனால் தனித்தனி நிகழ்வுகள்ல ஏற்படுறது பொதுமக்கள் தயவு செய்துங்க இந்த புத்தாண்டு நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் ஆணைக்கிணங்க வருவாய் மற்றும் பேரிடர் துறையில சில வழிகாட்டு நினைவுகள் பத்திரிகை ரிலீஸ் போட்டிருக்காங்க. பீச்சுக்கு போகக்கூடாது, நிகழ்ச்சிகளை ரத்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உணவும் 10 மணியோட நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தயவு செய்து பொது சுகாதார கட்டளையா எடுத்துக்கணும். தமிழகம் முழுவதும் தற்போது அமலில் உள்ள பொது ஊரடங்கு உத்தரவு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகளுடன் அடுத்த மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதன்படி நோய் கட்டுப்பாட்டு பகுதி தவிர மற்ற இடங்களில் நாளை முதல் சமுதாய, அரசியல், பொழுதுபோக்கு, மதம், கலாச்சாரம், கல்வி மற்றும் விளையாட்டு சார்ந்த நிகழ்ச்சிகள் 200 பேருக்கு மிகாமல் 50% இருக்கைகளுடன் உள்ளரங்குகளில் மட்டுமே நடத்திக் கொள்ள தொடர்ந்து அனுமதிக்கப்படும். திரைப்படம், சின்னத்திரை படப்பிடிப்புகளில் பணி செய்யும் நபர்களின் எண்ணிக்கை உச்சவரம்பின்றி பணியாற்ற அனுமதிக்கப்படுகிறது. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் நேர கட்டுப்பாடுகளை தளர்த்தி பொதுமக்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறது. உருமாறிய நோய்க்கிருமி பரவாமல் தடுக்க புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா தவிர பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்களுக்கு பதிவு முறை தொடரும். சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை தொடர்வதுடன் நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் எந்தவித தளர்வுகளுமின்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணும் பொங்கல் அன்று மெரினா உள்ளிட்ட அனைத்து கடற்கரைகளிலும் பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2020ஆம் ஆண்டு இன்றுடன் நிறைவடைந்து நாளை 2021ஆம் ஆண்டை பிறப்பதையொட்டி ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன், பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தமிழக மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மெரினா, பெசன்ட் நகர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள் இன்று இரவு முழுவதுமாக மூடப்படுவதுடன் கேளிக்கை விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை காமராஜர் சாலை இரவு 10 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை மூடப்படும் எனவும் காவல்துறை அறிவித்துள்ளது. ஆலயங்களிலும் நள்ளிரவு வழிபாட்டிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வருகிற மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அறிவித்துள்ளார். இந்த தேர்வு முடிவுகள் ஜூலை 15ஆம் தேதிக்குள் வெளியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார். தற்போதைய தலைமை நீதிபதி திரு ஏ பி சாஹி இன்றுடன் பணி நிறைவு பெறுவதையொட்டி தற்போது கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக உள்ள திரு சஞ்சீப் பானர்ஜி புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக அடுத்த வாரம் பதவியேற்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றன. அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழகம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி வருவதாக அப்போது அவர் கூறினார். மக்களின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் அரசாக அஇஅதிமுக அரசு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகளின் நலனுக்காக நிறைவேற்றிய திட்டங்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். திமுக ஆட்சிக் காலத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திரு ஸ்டாலின் பட்டியலிட்டார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அரசு பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு 52,47,000 மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றார். புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடுவது குறித்து பொதுமக்களிடையே தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அம்மா மினி கிளினிக்கை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகையில்லா போகி கொண்டாட்டம் குறித்து சுற்றுச்சூழல் துறை சார்பில் மக்களிடையே துண்டு பிரசுரங்கள் வழங்கப்படுவதுடன் ஊடகங்கள் வாயிலாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் வி சரோஜா தெரிவித்துள்ளார். மாவட்ட செய்திகள். கோவிட் ஊரடங்கு காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த நீலகிரி மலை ரயில் சேவை இன்று முதல் மீண்டும் தொடங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சார்பில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை எடுத்து வந்து மறைமுக ஏலத்தில் பங்கேற்று பயனடையுமாறு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மாதிரி வாக்குப்பதிவு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் ஆய்வு செய்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கோவிட் தொற்றுக்கான தடுப்பு மருந்து சென்றடைவதை உறுதி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட் தடுப்பூசி ஒத்திகை நாளை மறுநாள் மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் சில தளர்வுகளுடன் பொது ஊரடங்கு அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் என்று அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்.
சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் கேட்கலாம்.